காரசாரமான ப்ரான் தொக்கோட ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். அற்புதமாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி முடிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2½ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாடை போனதுக்கப்புறமா பெரிய தக்காளி ஒன்று, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்க எறாவை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ எறா எடுத்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலாவோட நல்லா பரட்டி விட்டீங்கன்னா எறால நல்லா மசாலா ஊறிடும். இது இருக்கட்டும். அதுக்குள்ள மிக்சர் ஜார்ல 1/2 கைப்பிடி தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்துலயும் 1 டீஸ்பூன் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனா அரைச்சிட்டு கூடவே பாதி பெரிய வெங்காயத்தை கொரப்பா அடிச்சு இப்போ எறா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எறா வேகும் போதே நிறைய தண்ணி விடும். கிரேவியா வேணும்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ட்ரையா செய்யறதுனால தண்ணி சேர்க்கல. மூடி வச்சு லோ ஃப்ளேம்ல 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் மேல கொஞ்சமா கொத்தமல்லி தூவி எடுத்தீங்கன்னா நல்ல கமன்னு காரசாரமான எறா தொக்கு தயார். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீரோஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.